ஆஃபரில் பொருள் வாங்குறவங்களா நீங்கள், இல்லை ஆஃபரை தேடி போகிறவங்களா நீங்கள், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆஃபர்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவங்க இருக்கிற பொருளை பாதி விலைக்கு தரது உங்களுக்கு ஆஃபர் கண்டிப்பாக கிடையாது. துணிக்கடையில் வேலை செய்கிற உங்கள் நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், சகோதர சகோதரிகள்கிட்ட கேட்டு பாருங்கள் ஆஃபர்னா என்னன்னு. அவங்கள்ட்ட கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆஃபர் அவங்க இருக்கிற பொருளை கண்டிப்பாக பாதி விலைக்கு உங்களுக்கு தரது கிடையாது. அவங்க லாபம்னு வச்சுருக்கிறதுல ஒரு 10%, இப்போ 100 ரூபா லாபம் வச்சுருக்காங்கன்னா அதில் ஒரு 10%, 20%, 20 ரூபா கம்மி பண்ணி 80 ரூபா தரதான். அது இல்லாமல் அவங்க 100 ரூபா பொருள் வாங்கி 50 ரூபாய்க்கு உங்களுக்கு எப்போவுமே ஆஃபர் தர மாட்டாங்க. வர பண்டிகை நாட்கள்ல எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்து ஆஃபரில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் குவியாதீங்க. இங்கே ஒரு கடையில் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் எதர்ச்சியாக பார்த்தது தான். இதோட ஃபோட்டோவை நான் உங்களுக்கு கீழே போட்டிருக்கேன், பாருங்க. முதல்ல இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் ஆஃபர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலைன்னா தெரியலை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டா வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள். அதாவது ரேட் அதிகமான பொருளை கம்மியாக தான் ஆஃபரில் தருவாங்க. இவங்க ரேட்டு கம்மியான பொருளை கட் பண்ணி அதிகமாக போட்டு அதை ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. 315 ரூபா பொருளை 360 ரூபா சம்திங்கில் போட்டு உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆஃபரில் போய் விழுற மோகம். இவங்க என்னத்தை பார்க்க போகிறாங்க? ஆஃபர் 315 ரூபா கிடைக்கிறதுன்னு தான் பார்ப்பாங்கன்னு கடைக்காரங்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை. அவன் வரவன் முட்டா பையன் தான், ஏதோ போட்டாலும் பார்த்து வாங்கிட்டு போவாங்களோ நம்பிக்கை தான். பாருங்கள், ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா அந்த விலை 2-3 நாளத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டில் இருந்து இப்போ அவங்க எவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். ஏமாறாதீங்க.